cinemanew.in. ஒரு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி அவர். பார்க்க அழகாக இருப்பார். பெற்றோர்கள் அவருக்கு அளவு கடந்த சுதந்திரம் கொடுத்துள்ளனர். ஆனால் இதுவரை தவறாக பயன்படுத்தியதே கிடையாது. அவருக்கு கல்லூரியில் பெண் நண்பர்கள் பலர் உள்ளனர். இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு 3 ஆண் நண்பர்களும் உண்டு. அவர்களிடம் எளிமையாகவும் இனிமையாகவும் தான் அவள் பழகி வந்தாள். உடையவர்கள் என்று அவள் 3 பேரையும் நினைக்கவே இல்லை. அன்று அவருக்கு பிறந்தநாள். நண்பர்கள் 3 பேரும் உனக்காக ஒரு தனியார் ஹோட்டலில் பிறந்த நாள் விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். நீ வந்து கேக் வெட்டிய பின் உடனடியாக வீட்டுக்கு சென்று விடலாம் என்றார்கள். நட்பு என்ன செய்துவிடப் போகிறது என்ற எண்ணத்தில் அவளும் அங்கு சென்றாள். கேக் வெட்டினார். அவர்கள் அந்த மாணவிக்கு வாயில் கேக்கை ஊட்டினர். அவள் அப்படியே மயங்கி கீழே விழுந்தாள். அந்த இரவு முழுவதும் 3 மாணவர்களும் அவளை விடிய விடிய கற்பழித்தனர். அதனை வீடியோவும் எடுத்துக்கொண்டனர். மறுநாள் காலை நண்பர்கள் தனது சுயரூபத்தை காட்டினர். அந்த 3 பேரும் அந்த பெண்ணை மாறி மாறி கற்பழித்த காட்சியை அந்த மாணவியிடம் காட்டியதும் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அந்த நண்பர்கள், இனி நீ நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும், இல்லை என்றால் சமூக வலைதளத்தில் பதிவேற்று செய்து விடுவோம் என்று மிரட்டினர். அவர்களுக்கு பயந்து அவர் சொல்லும் போதெல்லாம் பல நாட்கள் செய்தார். அவர்கள் தரும் துன்பத்தை தாங்க முடியாமல் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் சரி என்று நடந்த அனைத்து சம்பவங்களையும் பெற்றோர்களிடம் கூறி கதறி அழுதார். பெற்றோர்கள் நீ வேண்டும் என்று எந்த தவறும் செய்யவில்லை, உன்னை நட்பு என்ற பேச்சு வலையில் விழ வைத்தனர், இனி அவர்கள் சொல்வதைப் போல கேட்காதே என்று தைரியம் கொடுத்தனர். போலீசாருக்கு புகார் செய்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து கற்பழித்து வீடியோ எடுத்து மிரட்டிய 3 பேரின் 2 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தப்பி தலைமறைவாக உள்ள ஒருவனை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் தெலுங்கானா மாநிலம் காம்பம் பகுதியில் நடந்தது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.